கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அநேகருக்கு இன்றைக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னன்னா கடன் தேவையில்லாதபடி வாங்கி அநேகர் கடனினால் கஷ்டப்படுகிறார்கள். பண கஷ்டத்தால் அநேகர் திண்டாடுகிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை தரித்திரத்தில் வாழும்படி அழைக்கவில்லை. நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் இருக்கும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் சிலுவையின் மூலம் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு அவர் சிலுவையிலே தரித்திரரானபடியினால் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே நீங்க என்ன செய்யணும்னா, சில தீர்மானங்களை எடுங்க. அன்பானவர்களே, பொருட்களையோ அல்லது வாழ்க்கைக்குரிய காரியங்களையோ கடன்ல வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து விடுங்க. கடன்ல வாங்காதீங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி இருக்கோ அதை புரிஞ்சு, எது வருமானமாக இருக்கிறதோ அதை அறிஞ்சு அதற்குள் செலவு செய்ய நீங்கள் திட்டமிடுங்கள். அன்பானவர்களே, நாம் சரியானபடி பணத்தை பொருளை கையாளும் பொழுது ஆண்டவர் நம்மை நம்பி பெரிய காரியங்களை கொடுப்பார். நாம் நம்பி கொடுக்கப்படுகிற சிறிய காரியம் என்பது நம்முடைய பொருளாதாரம். நம் பொருளாதாரத்தில் பணத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நம்பி அநேக பெரிய காரியங்களை கொடுப்பார். ஆகவே நீங்கள் பணத்தில் சரியான திட்டமிடுதலையும் சரியான கீழ்ப்படுதலையும் வேத வசனங்களையும் ஃபாலோ பண்ணுங்க. தேவையில்லாம செலவு பண்ணாதீங்க. ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணாதீங்க. மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணும் செலவு பண்ணாதீங்க. எது தேவையோ அதை சரியாய் திட்டமிட்டு கடன் இல்லாமல் வாங்க நீங்கள் திட்டமிடுங்கள். நீங்கள் சரியாய் பயன்படுத்தும் பொழுது, பணத்தை உபயோகப்படுத்தும் பொழுது உங்கள் மேல் அவருடைய ஆசீர்வாதத்தின் நிறைவு உண்டாயிருக்கிறபடினால் நீங்கள் பெருகுவதை பார்ப்பீங்க. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அதுதான் தேவ திட்டம். நீங்க கடனாளியா இருப்பது தேவ திட்டம் அல்ல. கடன் கொடுப்பவராய் மாற வேண்டும். அன்பானவர்களே, நீங்கள் திரளான நன்மைகளை பார்ப்பீங்க. தேவனுக்கு கீழ்ப்படிங்க. அவருடைய வசனத்தை நம்புங்க. கடன் வாங்காம இருங்க. கடன் கொடுக்கிறவளாய் மாற வேண்டும் என்று ஜெபிங்க. திட்டமிட்டு செலவு செய்யுங்க. பெரிய அறுவடையை பார்ப்பீங்க. ஆமென்.